இடுப்புல இருக்கிற கொழுப்பை மட்டும் தனியா குறைக்கவே முடியாது. அந்த கான்செப்டுக்கு பேரு ஸ்பாட் ரிடக்ஷன். அது வேலைக்கு ஆகாதுன்னு சயின்ஸ் சொல்லுது. உங்க உடம்புல இருக்கிற மொத்த கொழுப்பும் குறையும் பொழுதுதான் இடுப்பு கொழுப்பும் குறையும். அதனால மொத்தமா கொழுப்பை குறைக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. இதுதான் முதல் உண்மையும் கூட. அதுக்கு முதல் விஷயம், நீங்க சாப்பிடுற கலோரியை கண்ட்ரோல் பண்ணணும். சத்தான உணவுகளை சாப்பிட்டு கலோரி கம்மியா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம். இடுப்பு தொடை பகுதியில பலப்படுத்த சில எக்ஸசைஸ் இருக்கு. அது ஸ்குவாட்ஸ், சைட் லான்ச்சஸ், ரெசிடென்ஸ் பேண்ட் வாக்ஸ், ஸ்டெப் அப்ஸ் இதெல்லாம் செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே உங்க குளூட்ஸை பலப்படுத்தும். இதனால அந்த ஏரியா டைட் ஆக்கி பார்ப்பதற்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த எக்ஸசைஸ்களை ஒரு பிளான் போட்டு பண்ணுங்க. வெறுமனே எக்ஸசைஸ் மட்டும் போதாது, நீங்க ஒழுங்கா தூங்கணும், மனசுல டென்ஷன் இல்லாம பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வெயிட் லாஸை பாதிக்கும். உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பை குறிச்சு மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணா உங்க இடுப்பு பகுதி தானாகவே அழகாகவும் வலுவாகவும் மாறும். முழுமையான அணுகுமுறை ரொம்பவே அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.